ஏழை பணக்காரர், நல்லவர் கெட்டவர், அறிவாளி முட்டாள், படித்தவன் படிக்காதவன் என உயிரோடு இருந்தனர். அவர்களுடன் உலகையே சிரிக்க வைத்த மகா கலைஞன் சார்லஸ் ஸ்பென்சர் ஷாப்லின் என்ற சார்லி ஷாப்லினும் உறங்கிக் கொண்டிருந்தார். 1978 மார்ச் 2 அதிகாலை கடப்பாறை மண்வெட்டியுடன் கல்லறை தோட்டத்தில் புகுந்த இருவர் சார்லி சாப்லின் புதைக்கப்பட்ட கல்லறையை தோண்டினர். ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த சாப்லினின் உடல் இருந்த சவப்பெட்டியை தூக்கி தாங்கள் கொண்டு வந்த வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். தன் உயிர் இருக்கும் வரை இந்த உலக மக்களை சிரிக்க வைப்பது ஒன்றையே தன் நோக்கமாக கொண்ட அந்த மகா கலைஞனின் உடலை ஏன் திருட வேண்டும்? தன் நகைச்சுவையின் மூலம் எல்லாரையும் நிம்மதியாக உறங்க வைத்த அவரை கல்லறையில் நிம்மதியாக உறங்க விடாமல் செய்தது ஏன்? இதனால் அவர்களுக்கு என்ன லாபம்? அதை தெரிந்து கொள்ளும் முன் சார்லி சாப்லினின் வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம். விசித்திரங்களும் வினோதங்களும் தான் வாழ்க்கை. அந்த விசித்திரங்களுக்கும் வினோதங்களுக்கும் யாராலும் காரணம் கற்பிக்க முடிவதில்லை. சார்லி